ஆக்கி கர்ம வீரர் பெருந்தலைவர் கருப்புக்கண்டி என்றெல்லாம் போற்றப்படும் காமராசர் அவரை பற்றி பேசப் போகிறேன். கர்ம வீரர் காமராஜர் 1903 ஜூலை 15 அன்று விருதுநகரில் பிறந்தார். இவர் தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள் ஆவார். காமராசர் தன் சிறு வயதிலே தந்தையை இழந்து விட்டார். தாய் சிவகாமி அம்மாளின் கடினமான வாழ்க்கையை கண்டு இவர் பள்ளி படிப்பை துறந்து விட்டார். பொருளீட்டும் பொருட்டு தன் மாமாவின் கடையில் வேலையில் செய்தார். செய்தித்தில் வாசிப்பது, பல தலைவர்களின் பேச்சை கேட்பது ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டிருந்தார். தாய்நாட்டின் மீது கொண்ட ஈடுபாட்டினால் காங்கிரஸ் கட்சியின் தொண்டனாக சேர்ந்தார். படிக்காத மேதை, கர்ம வீரர் என்று இன்றும் போற்றப்படுபவர் கர்ம வீரர். தனது நேர்மையாலும் கடின உழைப்பாலும் வாழ்ந்து முன்னேற்றம் கண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். கல்விக்கற்றிருந்த காமராசர் பற்றிய மேலும் சுவையான தகவல்கள் சிலவற்றை நமது பள்ளி மாணவர்களை சொல்வதை கேட்போம். வணக்கம், என் பெயர் முகமது ஆசிஸ். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச போகிறேன். காமராஜர் சொல்லும் செயலை ஒன்றாக இல்லாவிட்டால் அவருக்கு கோபம் ஏற்படும். உண்மை இல்லாதவரை பக்கத்தில் சேர்க்க மாட்டார். எல்லா தகவலையும் மனநுனியில் வைத்திருந்தார். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மனோபாவம் அவரிடம் இல்லை. 9 ஆண்டுகள் முதல் மந்திரியாக இருந்தவர் காமராஜர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அப்துல் ரஹ்மான். வெற்றியை போலவே தோல்வியையும் இயல்பாக எடுத்துக்கொள்கிற மனப்பக்குவம் கொண்டவர் காமராஜர். ஆடம்பரம், புகழ்ச்சி, விளம்பரம் எல்லாம் அறவே பிடிக்கிறது அவருக்கு. காமராஜர் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ஆனால் ஒரு முறை கூட அவர் ஆட்சி மீது ஊழல் புகார்கள் எழவில்லை. காமராஜர் எந்த வேலையும் தள்ளி போட்டதில்லை. அன்றே வேலையை அன்றே முடித்து விடுவார். மறுநாளுக்கான வேலை திட்டத்தையும் ஒழுங்கடியாக முடித்து விடுவார். தேங்க்யூ. காமராஜர் எப்போதும் ஒரு பீங்கான் தட்டில் தான் மதிய உணவு சாப்பிடுவார். கடைசி வரை அவர் அதையே பயன்படுத்தினார். சட்டசபையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தை முதல் முறையாக தமிழில் சமர்ப்பித்த பெருமை காமராஜரை சேரும். காமராஜரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச கல்வி முதல் முறையாக திருச்செந்தூரில் அறிமுகப்பட்டது. பயிற்சி டாக்டர்களுக்கு முதல் முறையாக உதவித்தொகை வழங்கியது காமராஜர் ஆட்சியினர். காமராஜருக்கு பிடித்த தமிழும் கம்ப ராமாயணமும் பாரதியாரும் பாடல்களும் தான். நன்றி. காமராஜர் பச்சை தமிழன், பெயர் சூட்டிய பெரியார். காமராஜர் மாலைகளை போட மாட்டார், அலர்ஜி கையை வேங்குவார். காமராஜர் ஒரு நாளை பார்த்துவிட்டார், யாகம் சக்தி மறக்க மாட்டார். யாகம் சக்தி அதிகம். தேங்க்யூ. குட் மார்னிங் டூவர். கட்சி சுற்றுப்பயணத்தின் போது எல்லாரும் சாப்பிட்ட பிறகு காமராஜர் சாப்பிடுவார். காமராஜா என்றுமே பண்டிகை கொண்டாடும் இல்லை, ஆனால் ஊருக்கு போதும் இல்லை. ஆழ்மரம் புகழ்ச்சி காமிட்ட பிடிக்க. தேங்க்யூ. காமராஜனும் பேசும்போது அவர் அமருங்கள், மகிழ்ச்சி, நன்றி என அழகு தம்பிதான் பேசுவார். காமராஜருக்கு பச்சை தம்பிதான் என்ற பெயரை சூட்டியவர். ஈரா பெரியார். பெருந்தலைவர் காமராஜருக்கு பாரத எனும் பட்டத்தை இந்திய அரசு அளித்து பெருமைப்படுத்தியது. சொற்களை வீணாக
எதையும் சொல்லுவான். தேவையில்லாத பேச்சை போலவே தேவையில்லாத செலவம் அவர் அனுமதிப்பே இல்லை. படிக்காத மேடை கர்ம வீரர் கடுப்பு காந்தி தென்னாடு என்றுதான் போற்றப்படுகிறார். காமராஜருக்கு பச்சை தமிழன் பெயர் சூட்டிட பெரியார். காமராஜர் கழுத்தில் போதமத்தார் மாலைகளை போதமத்தார் கையில் வேங்குவார்.